தூக்கி எறி. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்க எவராலும் முடியாது. எல்லோருக்கும் வாழ்வில் வெற்றி தோல்விகள் உண்டு. அதை எப்படி மன வலிமையுடன் கையாளுகிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. எனவே உன்னை ஆக்கிரமித்து உள்ள சோர்வு, கவலை, விரக்திகளை தூக்கி எறி. அப்போதுதான் நீ செய்யும் காரியங்களில் முழு கவனத்துடன் உன்னால் செய்ய முடியும். நேரம் பொன் போன்றது. அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்காதே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிடுவது உனக்கு நல்லது. உன்னை சுற்றித்தான் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் பொதிந்துள்ளது. ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய். முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும். உன்னை சொல்லி குற்றமில்லை. இது காலத்தின் கட்டாயம். நீ இந்த நிலைமை அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன்னை அதிலிருந்து காக்கவே போராடி கொண்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே. இந்த உலகத்தில் எதுவும் நிலையானது இல்லை. இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. கவலை கொள்ளாதே. இந்நிலை கூடிய விரைவில் மாறும். கலங்காதே. அப்பா நான் இருக்கிறேன். சாய்பாபா ஆதியும் அந்தமும் இல்லாதவர். மறைந்தும் ஆத்ம ஜோதியாய் தன்னையே தன் நாமத்தை நினைப்பவர்கள், தன்னை சரணாகதி அடைந்தவர்கள், ஆதியும் நீயே அந்தமும் நீயே அனைத்தும் நீயே என அவரை சரணடைந்தவர்களின் மனதில் ஆத்ம ஜோதியாய் அமர்ந்து அவர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். ஒரு உண்மை என்னவென்றால் அவருக்கு மிகவும் பிடித்த உணவே சப்பாத்தியும் கஞ்சியும் மட்டுமே. ஆனால் இன்று வணங்குபவர்கள் அவருக்கு தங்க வைர வைடூரிய நகைகள் அணிவித்தல், ஸ்வீட் படைத்தல், பட்டாடைகள் அணிவித்தல் என அவரை ஓர் இன்றைய பெரும் கோடீஸ்வர பீடாதிபதிகள் சாமியார்கள் போல் ஆக்கிவிட்டார்கள். பங்காளன் அவர் நாமத்தை எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பதை மட்டுமே, அவர் பாதங்களில் சரணாகதி அடைபவர்களை மட்டுமே விரும்புபவர் என்பது நிறைய பேருக்கு தெரிவதில்லை. பக்கிரியாய் அலைந்து திரிந்து கொண்டிருந்த சாய்பாபா எனும் சத்குரு சாய்நாதன் எப்போதும் ஆடை, அணிகலன், விரதம், 6 வேளை பூஜை, புனஸ்காரம், மந்திரம், ஜெபம், யாகம் இவற்றையெல்லாம் விரும்புபவர் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சாய்சத் சரிதம் 1 வாரம் படித்து விரதம் இருந்து பூஜை புனஸ்காரம் செய்து முடித்துவிட்டால் அப்படியே அனைத்தையும் அள்ளி தந்து விடுவாரா? அதற்கு பிறகு அவரை வணங்க தேவையில்லையா? இது போன்ற விஷயங்களை பரப்புவதே தவறு. அல்லும் பகலும் என்றும் எப்போதும் சாய்பாபாவின் நாமத்தை வாயாலும் மனதாலும் உச்சரித்து கொண்டே இருங்கள். சாயி சாயி என்று சொன்னால் போதும். துன்பங்கள் ஓடும், துயரங்கள் தீரும், வறுமைக்கு நிகரற்ற வாழ்க்கை வந்து சேரும். பாத கமலத்தில் சரணடைந்தேன் சாயி சாயி. ஓம் சாயி நமோ நமக. ஸ்ரீ சாயி நமோ நமக. ஜெய ஜெய சாயி நமோ நமக. சத்குரு சாயி நமோ நமக. அவர் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தாலே போதும். அவர் நமக்கு அருளுவார். ஒருவரை நான் உங்கள் முன் வைத்திருப்பதும் அவர்களை செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை அறிந்து கொள்ளுங்கள். காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை. என் மீது நம்பிக்கை வை. அனைத்தையும் அறிந்தவன் நான், அனைத்தையும் செய்பவன் நான், செயலும் நானே, விளைவுகளும் நானே. என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கிற போது எதற்காக நீங்கள் தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும்? நீங்களே உங்களை விரோதியாகி கொள்வதற்காகவா உங்களை படைத்து காத்து உங்களை தேடி வந்தேன்? நீங்கள் தான் செயல்படுகிறீர்கள். நான் செயல்படாதவன் என்று நினைக்கவே நினைக்காதீர்கள். மனதார யாரையும் சபிக்காதீர்கள். யாரை பற்றியும் குறையாய் சொல்லாதீர்கள். அப்போது நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பீர்கள். அன்றைக்கும் அழுவீர்கள், பாபா உன்னை காண முடியவில்லையே என்றல்ல, பாபா நான் கேட்டதையெல்லாம் உடனுக்குடனேயே தந்து விடுகிறாயே என்ற மகிழ்ச்சியில். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எப்போது எங்கே
எங்கே என்னை நீ நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். பயப்படாதே. இதை நன்றாக மனப்பாடம் செய்து கொள். என் மீது நீ வைக்கிற நம்பிக்கையால், உனது உறுதியான பக்தியால் வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள். கிடைக்க தாமதமாகலாம், ஆனால் தப்பாது. எப்போதெல்லாம் நம்பிக்கையை இழக்கிற நேரம் வருகிறதோ அப்போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள். இன்னும் நான் உன்னை தீவிரமாக நம்புவேன் என சொல்லிக்கொண்டு முன்னிலும் முனைப்பாக பிரார்த்தனை செய். தீவிரமாக போராடு. எப்படிப்பட்ட மோசமான நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இரு. என் மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை துவங்கு. உன் பக்கத்தில் இருக்கிற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்து கொள்கிறேன். எல்லோரும் உன்னை விட்டு விலகும் போது நான் உங்கள் வாழ்க்கையில் நுழைவேன். நான் உங்களுடன் இருக்கிறேன். உனக்கு துணையாய் எப்போதும் நான் இருப்பேன். எங்கு போனாலும் கூப்பிடு, உனக்காக நான் ஓடி வருவேன். வேற்று மனிதர்களின் பேச்சு, அதனால் உமது நம்பிக்கை குலைந்தது. எல்லாம் கர்ம வினை. உலகம் என்ன பேசுகிறது அல்லது எத்தகைய துன்பம் அளிக்கிறது என்பது பற்றி யோசிக்காதீர். பாபாவின் சரணங்களில் உமது உள்ளத்தை நிலைநிறுத்தும். அப்போது பாபா உமக்கு சாந்தி அளிப்பார். உள்ளத்தில் உறுதியும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள் வாழ்க்கை இறைவனால் நலமே அமைவது சத்தியம். தோல்வி கண்டு துவளாமல் நித்தியம் பக்தி செய். சத்தியம் உன்னோடு இருக்கும். மனிதர்கள் வெறும் கருவிகளே. பாபாவே நம்மை இயக்குகிறார். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இந்த உலகில் குருவின் வாக்கு ஒன்றுதான் மனிதனை காப்பாற்ற முடியும். குருவை நம்பியவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். யார் யார் நினைவுகள் எப்படி இருக்குமோ பயனும் அப்படி இருக்கும். குரு சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவனுக்கு நினைத்தது நடக்கும். வாழ்க்கைக்கு வேண்டிய உணவும் உடையும் எவ்வாறு கிடைக்கும் என்று ஒரு கணமும் சிந்திக்க வேண்டாம். ஏனெனில் அவை முற்பிறவியில் செய்த கர்மங்களுக்கேற்றவாறு பிரயத்தனம் செய்யாமலேயே கிடைக்கும். இவற்றை சம்பாதிப்பதற்கு பெரும் முயற்சி எடுத்தீர்களானால் அத்தனையும் வீண். அதற்கு பதிலாக ஆன்மீக வளர்ச்சியில் இரவு பகலாக கவனம் செலுத்துங்கள். உன் அன்பினை மதிப்பவரிடம் அன்பாக இரு. எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு கொடுக்காதே. உன் அன்பினை மதிக்காது விலகி சென்றவரை என்றுமே தேடி அலையாதே. நினைவில் கூட நினைக்காதே. நீ தேடி செல்லும் அன்பு நிலையற்றது. உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது. பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள். படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள். உன்னை நினைக்காமல் ஒரு நொடியும் கழிவதில்லை. உன்னை வணங்காமல் ஒரு பொழுதும் விடுவதில்லை. உன்மேல் அன்பை பொழிவதற்கே பிறப்பெடுத்தேன். ஸ்ரீ சாய்பாபாவின் பாதங்களை பற்றி கொள்ளுங்கள். அவரே நம் அன்னையும் தந்தையும். அவரே அனைவருக்கும் கருணைமயமான அன்னை. கூவி அழைக்கும் போது ஓடி வந்து அணைத்துக் கொள்வாள். தன்னுடைய குழந்தைக்கு என்ன தேவை என்பதை அறிவாள். உங்களுடைய கொடிய வியாதியையும் வழியையும் அவருடைய தரிசனத்தால் குணமாகி விடுகிறது. எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். போய் சாயின் திருவடிகளை கெட்டியாக பற்றி கொள்ளுங்கள். யார் எதை கேட்டாலும் அதை அவருக்கு கொடுத்து விடுகிறார். இது அவருடைய உறுதிமொழி. இதற்கு கட்டுப்பட்டவர் ஆவார். ஆகவே துரிதமாக சென்று சாய் தரிசனம் செய்யவும். எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே. உன் வாழ்வில் கெட்ட கர்மாக்கள் இருந்தால் அதை அனுபவிக்க வேண்டும். யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் நிச்சயம் அதன் பிறகு நல்ல வழி பிறக்கும். என்னை நம்பு. நான் உனக்காக இருக்கும்போது நீ கவலைப்படாதே. எப்பொழுது பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அது உங்களை கரை சேர்க்கும். சகிப்புத்தன்மைதான் ஒரு மனிதனிடம் இருக்கும் ஆண்மை. இதுவே பாவங்களையும் துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் வெல்கிறது. சகிப்புத்தன்மை இல்லாத மனிதனின் நிலைமை பரிதாபகரமானது. பண்டிதராக இருந்தாலும் சரி, நற்குணம் படைத்தவராக இருந்தாலும் சரி, சகிப்புத்தன்மை இல்லாவிடில் வாழ்க்கை வீணாகிவிடும். குரு மகாபலம் படைத்தவராக இருக்கலாம். ஆயினும் ஆழமாக பாயும் நுண்ணறிவையும் தம்மிடம் அசையாத நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையின் துணிவான பலத்தையும் தம் சிஷ்யனிடமிருந்து எதிர்பார்க்கிறார்.
நீ என்னை அழைத்தாய், இதோ நானே வந்துவிட்டேன். இனி உனக்கில்லை பிரச்சனை. இன்று பிச்சைக்காக உன் இல்லம் தேடி வருகிறேன். உன் துன்பங்கள் அனைத்தையும் பிச்சையாக பெற்றுக்கொள்ளப் போகிறேன். இனி உனக்கு நல்ல காலம்தான். சாய்பாபாவின் வாக்கு வெறும் சொற்கள் அல்ல, பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்துக்கு சமம். மனிதனுடைய கர்ம வினையின் பலன்களையும் தடுத்து நிறுத்தும் சக்தி வாய்ந்தவை. வைரத்தை போன்ற பாபாவை குருவாக அடைந்த நல்ல அதிர்ஷ்டம் உள்ள ஒருவர் தாழ் உணர்ச்சியுடன் அழுவதும் கவலை கொள்வதும் பரிதாபமானது. பாபாவிடம் உங்களுக்கு அசைவற்ற நம்பிக்கை இருக்குமானால் ஏன் உங்கள் மனம் சலனமடைய வேண்டும்? நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய நோக்கம் வேகமாக முடியும். சந்தேகமே இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். என் வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தையை காப்பாற்றுவதற்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன். உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இருந்து கேளுங்கள். இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள். கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற முயலுங்கள். அவரின் சன்னிதானத்தில் கௌரவம் அடையுங்கள். உலக கௌரவங்களால் வழி தவறி விடாதீர்கள். அமைதியாக அமர்ந்திரு. நான் உனக்கு தேவையானதை செய்வேன். நான் உன் குறிக்கோளை அடைய செய்வேன். ஓம்